அன்பான வரவேற்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரவேற்பை ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய அப்துல் வஹாப் அவர்களே, இந்த மாவட்டத்தின் மாநில சிறுபான்மை நல உரிமை பிரிவு முன்னாள் தலைவர், நம்முடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் TPM மைதீன் கான் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் லக்ஷ்மணன் அவர்களே, மாநில மகளிர் தொண்டர் அணியின் துணை செயலாளர் விஜிலா சத்யானந்த் அவர்களே, மானூர் மேற்கு ஒன்றிய தேர்தல் பொறுப்பாளர் கிரிஜா குமார் அவர்களே, மாநகர துணை செயலாளர் அப்துல் கயூம் அவர்களே, நெல்லை பேட்டை கிழக்கு பகுதி தேர்தல் பொறுப்பாளர் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் அவர்களே, மானூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் மாநகராட்சி துணை மேயர் KR ராஜு அவர்களே, நெல்லை பேட்டை மேற்கு பகுதி தேர்தல் பொறுப்பாளர் VK முருகன் அவர்களே, தச்சநல்லூர் பகுதியின் பொறுப்பாளர் SV சுரேஷ் அவர்களே, சங்கர் நகர் பேரூர் தேர்தல் பொறுப்பாளர் தர்மன் அவர்களே, ராமையன்பட்டி ராஜவள்ளிபுரம் ஊராட்சி தேர்தல் பொறுப்பாளர் வேலவன்குளம் கண்ணன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் மணி அவர்களே, ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருள்மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்முடைய வேட்பாளர், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதே ஆர்வத்தோடு உங்களுடைய பணிகளை நீங்கள் தொடர வேண்டும். மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் பெற்று தர வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும், நாம் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் பொழுது, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பெயரால் வாக்கு கேட்கும் பொழுது மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த பெருமையோடு, அந்த மகிழ்ச்சியோடு, அந்த உரிமையோடு உங்களிடம் ஓட்டு கேட்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் இந்த நிகழ்வுகளிலே மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்த வாக்குறுதி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்ற அந்த மகிழ்வோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய திராவிட மாடல் 2வது கட்ட ஆட்சியிலே அந்த 1000 ரூபாய் என்பது 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. அந்த உறுதியோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து 8000 ரூபாய்க்கான கூப்பன், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்குகிறேன். கடைக்கு போய் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க, நாங்க இதை வாங்கி தரோம் அதை வாங்கி தரோம் சொல்லல. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில போய் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய்க்கான கூப்பனை நம்முடைய ஆட்சி வந்தவுடன், 1 மாசத்துக்குள்ள நம்ம ஆட்சி வந்த உடனே அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள்.
இப்படி மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி மக்களுக்கு தந்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தந்தார்களோ, வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேன்னு சொன்னாங்க, தந்தாங்க. விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின்சாரம், இலவச மின்சாரத்தை தந்து விவசாயத்தை காப்பாற்றி விவசாயிகளை காப்பாற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வழியில 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையில மின் மோட்டார்கள், புதிய மின் மோட்டார்கள் விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும். இப்படி விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு என்று தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆனா நமக்கு எதிராக நிற்கக்கூடிய அதிமுக யாரோடு கைகோர்த்து கொண்டு நிக்குது? பிஜேபியோட. 100 நாள் வேலை திட்டம், அது யாருக்கும் சம்பளமும் ஏறதில்ல, 100 நாள் வேலையும் இல்ல, இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. ஏன்னா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு கொடுக்கிற நிதியை குறைச்சுக்கிட்டே வராங்க. நிதியே கொடுக்கறது இல்ல. அந்த திட்டத்தையே நிறுத்திடணும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபியில இருக்காங்க. அவங்களுக்கு கூட தான் இன்னைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு, சாதாரண சாமானிய மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அவங்களோட தான் இணக்கமா இருக்கணும், இணக்கமா இருந்தாதான் திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு எடப்பாடி. எல்லாத்துக்கும் இணக்கமா இருந்தா எப்படி? நமக்குன்னு உரிமை இல்லையா? அவங்க ஹிந்தி படி இல்லைன்னா உங்களுக்கு பிள்ளைங்க படிக்க வேண்டியதுக்கான காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹிந்தி படிச்சுட்டு என்ன பண்றது? நம்ம போய் அங்கிருந்து தான் இங்க வேலைக்கு வராங்க. அவங்க தமிழ் படிச்சுட்டு வர்றதில்ல. நம்ம வேலைக்கு போகும்பொழுது, நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகும்போது பல நாடுகளுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாரும் படிக்கணும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்காக மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, இல்லையா? அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். படிச்சுட்டு வேலை தேடக்கூடிய பிள்ளைங்களுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே வேலை தேடுறதுக்கு ஒரு 4-5 மாசம் ஆகும். அவங்களுக்கு வேலை தேடுவதற்கான பயிற்சிகளை வழங்கி அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த 6 மாசத்துல அவங்களுக்கும் மாதம் 1500 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல மிகப்பெரிய அளவுல நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தின் வழியாக இங்க விக்ரமசிங்கபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவன் சுப்பிரமணிய பாரதின்னு அவங்க அம்மா அவருக்கு ரொம்ப அழகான ஒரு பெயரை வைத்திருக்கிறார். அந்த இளைஞன், அவங்களுடைய அப்பா செங்கல் சூளையிலே வேலை செய்யக்கூடிய ஒருவர், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்க அப்பாவுக்கு வருமானமே பெருசா கிடையாது. நம்ம அரசு பள்ளியில தான் படிச்சார், தமிழ் வழி கல்வியில தான் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக IAS IPS பரீட்சைகள்லாம் அதை எழுதுவதற்கான UPSC தேர்வுகளை நம்ம அரசாங்கம் கொடுத்த பயிற்சியால சாதாரண பிள்ளைங்க இந்த IAS அதிகாரியா IPS அதிகாரியா போகணுங்கிறதுக்காக முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக பயிற்சிகள் வழங்கப்பட்டு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய பயிற்சிகள், அந்த பரீட்சையை பாஸ் பண்ணிட்டு அவர் சென்னையில போய் அடுத்த கட்ட பயிற்சிகளுக்காக சென்னையில போய் இருந்து அங்கே ஒவ்வொரு மாசமும் பயிற்சி கொடுக்கும் போது அவருக்கு 7500 ரூபாயை தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தளபதி அவர்கள். அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, அந்த மாணவர் சுப்பிரமணிய பாரதி, எங்க அப்பாவுக்கு பல மாதங்கள் சம்பளம் கூட 7500 ரூபாய் இல்ல, ஆனா எனக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது 7500 ரூபாய் தந்த முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர். இன்னைக்கு அந்த தேர்வுகளை அவர் பாஸ் பண்ணிட்டு IAS ஆக போறார். இந்த பகுதியிலே இருந்த ஒரு செங்கல் சூளையிலே வேலை செய்யக்கூடிய ஒருவருடைய மகன் சுப்பிரமணிய பாரதி இன்னைக்கு IAS அதிகாரியாக இந்த ஊருக்கே கலெக்டராக கூட வரக்கூடிய வாய்ப்பு
உருவாக்கி தந்திருப்பது நம்முடைய ஆட்சி, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஆனா நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாது. நம்ம பிள்ளைங்க படிச்சா டாக்டர் ஆக கூடாது, நீட் பரீட்சைகளை கொண்டு வருவாங்க. நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எதிரா தேசிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரக்கூடியவர்கள். நீ ஹிந்தி படிக்கலன்னா நான் உனக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்காக கொடுக்க வேண்டிய நிதி 3600 கோடிக்கு மேல நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி. ஆனா அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கேள்வி கேட்காம அவங்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. இணக்கமா இருந்தா திட்டம் கொண்டு வருவோம்ன்றாரு. என்ன திட்டம் கொண்டு வந்தாரு? தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை மட்டும்தான் எடப்பாடி கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு சொந்தமா ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. அவரை வழக்கில இருந்து காப்பாத்துறதுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு. அவர் எப்பயுமே ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. யாராவது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாருனாலே அவங்க பத்திரமா இருக்கணும். ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்துதான் பதவி வாங்கினார் இல்லையா? அவரே சொல்றாரு, பெரியவங்க காலில் விழுந்தா என்னன்னு, நீங்க விழுங்க, ஆனா விழுந்த உங்க காலை கொஞ்சம் பத்திரமா விடணும்ல. அந்த காலே, அந்த கால் எந்த கால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததோ இன்னைக்கு அந்த காலுக்கே அதிமுக அலுவலகத்துல இடம் இல்லைன்னு பண்ணிட்டீங்கல்ல. இன்னைக்கு அவங்களாலே உள்ள வர முடியல, அதிமுக அவங்களுக்கு இடம் இல்லை என்று அந்த அம்மையாரே வருத்தப்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய காலையே வாரி விட்டுருக்கீங்க. கூட இருந்த ஓபிஎஸ் அம்மையார் ஜெயலலிதா உண்மையாகவே நம்பியது அவரைத்தான். அவங்க பதவி இறங்கிய போதெல்லாம் அவரை தான் ஆட்சி பொறுப்புல வச்சாங்க. இன்னைக்கு அவருக்கு அங்க இடம் இல்ல. அவரே தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தளபதியால மட்டும்தான் முடியும்னு சொல்லி நம்மோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி தன்னை காப்பாற்றியவர்கள், தன்னோடு இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை பத்தி அவர் கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள்லாம் என்னென்னவோ பேசியிருக்காங்க. அவர் கூட இருக்கிறதுக்கு பதிலா தூக்கு போட்டுக்கலான் இருக்காங்க. அவரை பத்தி நாங்கெல்லாம் சொல்லாத வார்த்தைகளை சொல்லி அவரை ஏளனமாக பேசியவர்கள், குறைத்து பேசியவர்கள் தான் இன்னைக்கு அவரோட கூட்டணியில் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டணி, இந்த தமிழ்நாட்டை டெல்லியிலே போய் அடகு வைக்கக்கூடிய ஒரு அதிமுக, இன்னைக்கு அதிமுக அதிமுகல இருந்து அமித்ஷா திமுகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதனால அவர்களுக்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான ஒரு பாடத்தை சொல்லித்தர வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதே இல்ல. பிரதமர் வீடு கட்டும் திட்டம் பாத்திருக்கீங்களா? மோடி வீடுன்னு சொல்லுவீங்க, ஆனா அந்த வரல. ஆனா கட்டி கொடுத்த வீடெல்லாம் அவர் பேர்ல கட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு யார் நிதி கொடுத்தான்னு தெரியுமா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் 61% அதுக்கு நிதி கொடுத்தது. நம்ம முதலமைச்சர் 39% நிதியை கொடுத்தது மட்டும், அவ்வளவுதான் கொடுத்தாரு மோடி. ஆனா பேர் மட்டும், ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்காங்க, பிரதமர் வீடு கட்டக்கூடிய திட்டம் அப்படின்னு. அதனால எல்லா திட்டங்களுக்கும் பேரை வைத்துக் கொள்கிறார்களே தவிர, அதுவும் நமக்கு புரியாத ஹிந்தி பேரு, சமஸ்கிருத பேரு, யோஜனா. நான் முதல்ல தூத்துக்குடியில போய் ஒரு திட்டம் இருந்தது, என்னவோ எனக்கு புரியல என்னன்னு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். பிரதான் மந்திரி சடக் யோஜனான்னு, அது என்னன்னு புரியல. அப்புறம் போய் கேட்டேன், இப்படி இது என்ன அர்த்தம்னு. கிராம சாலைகள் திட்டம். இப்ப கிராமத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அது என்னன்னு எப்படி புரிஞ்சு அது என்ன பண்றாங்க அப்படின்னு எப்படி போய் சேரும்? அது தெரிஞ்சுக்கணும்னா ஹிந்தி படிக்கணும். அது மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் ஹிந்தி படிக்கணும். வேற நம்மளை பத்தி எதுல பத்தியும் கவலையே கிடையாது அவங்களுக்கு. அதனால அப்படிப்பட்டவர்கள் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், நாம் ஒற்றுமையாக வாழ்வதை குலைக்கக்கூடியவர்கள். ஒற்றுமையா இருந்து, நிம்மதியா இருந்து, அமைதியா இருந்து ஒரு இடத்துல இருந்தோம்னாதான் வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய தொழிற்சாலைகள் வரும். அதனாலதான் இன்னைக்கு
தமிழ்நாட்டுக்கு இத்தனை தொழிற்சாலைகள் வருது, இத்தனை பிள்ளைங்க படிச்சுட்டு நல்லா இருக்க முடியுது. ஆனா இதையெல்லாம் கெடுக்கக்கூடிய டெல்லியிலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அதிமுகவின் வழியாக தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்பதில் நாம் இந்த தேர்தலிலே உறுதியாக இருக்க வேண்டும். இந்த பகுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் கிட்டத்தட்ட 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெகா உணவு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 4000 நபர்களுக்கு வேலை கிடைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலியிலே அடுக்குமாடி கட்டடம், நவீன பார்க்கிங் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் 78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜங்ஷன் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்முடைய ஆட்சி வந்தவுடன் திருநெல்வேலியில செம்மொழி பூங்கா அமைக்கப்படும். திருநெல்வேலி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையிலே புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்பாடு செய்து தரப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் மின் பேருந்து சேவை தொடங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 பஸ்ஸுகள் வாங்கப்படும். வாங்கிட்டா இந்த இனிமேல யாருமே பஸ் வரல அப்படின்னு சொல்லவே முடியாத அளவிற்கு எல்லா பகுதிகளுக்கும் பேருந்து வசதிகள் செய்து தரப்படும். அடுத்த 5 ஆண்டுகளிலே 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். காலை உணவு திட்டம் இப்ப 5வது வகுப்பு வரைக்கும் தான் இருக்கு. நம்ம ஆட்சிக்கு அடுத்த முறை வந்த உடனே 7வது வகுப்பு வரை அது உயர்த்தி அந்த 8வது வகுப்பு வரை 8வது வகுப்பு வரை உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம அந்த 8வதோட நம்ம முதலமைச்சர் நிறுத்த மாட்டாரு, உங்களுக்கு நல்லா தெரியும். 5ல ஆரம்பிச்சு காலை உணவு திட்டத்தை தொடங்கினதே நம்முடைய முதலமைச்சர். மற்றவங்க எல்லாம் இப்ப பார்த்து அதை தாங்களும் செய்ய துவங்கி இருக்கிறாங்க. அதே போல இப்ப 5வது, அடுத்து 8வது, அப்புறம் 12வது வந்துதான் நிறுத்துவாரு. அப்படிப்பட்ட நம்ம பிள்ளைங்க படிக்கணும், நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது மறுபடியும் தமிழ்நாட்டிலே வந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்க, இந்த நிலத்தை பாதுகாக்க மறுபடியும் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு கொண்டு வருவதற்கு இந்த தொகுதியிலே உங்களுடைய வேட்பாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.